என்ன கொடுத்தாலும் வாமிட் வரும். வாமிட்டு, வயிற்றுப்போக்கு அப்படி உண்டானதாம் 90 நாள் வரைக்கும். அது ஸ்டாப் ஆகிறதுக்கு ஏதேதோ மருந்து எல்லாமே கொடுத்து ஹாஸ்பிட்டலாக கொண்டு போய் ஏதோ பிறந்துருச்சு, எப்படியா காப்பாற்றலான்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா அப்படியெல்லாம் ட்ரை பண்ணாங்களாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கும் ஒன்றும் சரியாகலை 90 நாள் அளவும். அப்புறம் இந்த பிள்ளை இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டுக்கிறாமல் விட்டுட்டாங்க. நாங்கள் சரி நம்ம எப்படியோ நம்ம சூசைட்னா நம்ம மருந்தை குடிச்சிட்டு எல்லாம் இறந்துடலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டோம். ஏன்னா எங்களால் பிரச்சனைகள் சமாளிக்கவே முடியல. அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது அந்த விஷயம் என்ன மாதிரி? அதாவது வீட்டில் ரைஸ் இல்லை, நைட்டு எங்களுக்கு காலையில் சாப்பாடு ஆக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ வீட்டில் என்கிட்ட பணமும் இல்லை. அப்போ விசுவாசமாக அந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இல்லை கர்த்தர் தருவார். அப்போ நான் வீட்டை சொல்கிறேன், பணமும் இல்லை, இப்போ கடனும் நம்ம கேட்க முடியாது. நைட்டு ஜெபம் பண்ணுறோம். நைட்டு ஆண்டவரே நீங்கள் சந்திப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நைட்டு பிரதர் டோர் ஓப்பன் பண்ணி ஊழியத்தின் பாதையில் சில பேர் வந்து நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். இவங்க சொல்லுவாங்க இவங்க ஆள் சரியில்லை, முன்னாடி சொல்லுவாங்க நீங்க தயவு செய்து ஆள் சரியில்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அதை அப்படியே போகும்போது பாதிக்கப்பட்ட பிறகு நிறைய நஷ்டங்கள்லாம் நீ சொன்ன அப்படியா சார்? ஆமா, நிறைய பணம் இழந்திருக்கிறோம். ஈடன் டிவியை நம்ம நிறைய பேர் அங்கே வியூ பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து அவனுடைய சத்தியத்தை எப்படியாவது ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மற்ற ப்ரோக்ராமோட நல்லா அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ எல்லா இடத்துக்கும் ரொம்ப சிரமப்பட்டு போய் அவங்க வந்து இதை ஷூட்டிங் பண்ணுறாங்க. இது அவங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு இல்லை, பல இடங்களுக்கு போயிட்டு எங்கெல்லாமோ போய் அவங்க ஷூட் பண்ணுறாங்க. ஸோ இப்படியாவது ஜனங்களுக்கு இந்த சத்திய வார்த்தைகள் போகணுன்னு சொல்லிட்டு, அதனால் அதிகமாக நீங்கள் இந்த ஈடன் டிவியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் வார்த்தைகள் உண்டு, அதற்காக நம்ம நன்றி சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப சந்தோஷம் மீண்டும் உங்களை பார்க்கறது. ஸோ ஆண்டருடைய கிருபை நான் நம்புகிறேன். ஸோ போன செக்ஷன் அந்த சாட்சியிலேருந்து ஆரம்பித்தோம். உங்கள் அனுபவங்கள் நிறைய பேருக்கு ஒரு பெரிய இதாக இருந்தது. மீண்டும் வந்து உங்களை கபில் செட்டு சந்திக்கிறது ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக நாங்கள் கருதுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒரு ரொம்ப சந்தோஷம். இந்த ஈடன் சேனல் மூலியமாக மறுபடியும் இந்த பேட்டி நீங்கள் எடுக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அநேகர்களுக்கு போன ரெண்டு பாட்டு எடுக்கும்போது அநேகர்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்தது. நீங்கள் உங்களை மறுபடியும் சந்திக்கும்படி தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறாரு. நாங்கள் வாழ்த்துக்கிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நிச்சயமாக. போனது சிஸ்டர்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். என்ன போல உங்கள் சாட்சிகளை ஃபுல்லாக நம்ம வியூவர்ஸுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தா தெரியும், பார்க்காதவங்களுக்கு. ஸோ உங்கள் சாட்சியிலேருந்து நம்ம ஆரம்பித்து நம்ம அந்த மேரேஜ் செக்ஷன், ஸோ அதுக்கப்புறம் உள்ளதை நிறைய விஷயங்கள் நான் உங்களை பேசலான்னு இருக்கேன். ஓகே, உங்களுடைய சாட்சி. எங்கள் குடும்பத்தில் நான் 4 பிள்ளைங்க. ஓகே, 4 பிள்ளைங்க. 4மே பெண் பிள்ளைங்க தானே? இல்லை, ஃபஸ்ட்டு பையன், 3 பெண் பிள்ளைகள். 2 பேர் எனக்கு எங்கள் அண்ணன், அக்கா, அடுத்தது நான், எனக்கு தங்கச்சி அவங்க இருக்கிறாங்க. நான் 3வது வயிற்றில் உருவாகும்போது அதாவது இந்த குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பா முடிவு பண்ணி என்ன பண்ணாங்கன்னா அழிக்கணும் அப்படின்னு சொல்லி, வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் பண்ணாங்க. அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். நிறைய மருந்து மாத்திரைகள் எல்லாம் சாப்பிட்டு, ஆமாம், அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா தவறி வந்து பிறந்துட்டு தான் சொல்லுவாங்க அவங்க. அந்த மருந்து இதெல்லாம் வந்து ஆமாம் பிறந்ததான் சொல்லுவாங்க. பிறந்த பிறகும் பார்த்தீங்கன்னா ஒரு 90 நாள் அளவும் இந்த மருந்தோட எஃபெக்ட் நிமித்தம் என்ன கொடுத்தாலும் வாமிட் வரும். வாமிட்டு, வயிற்றுப்போக்கு அப்படி உண்டானதாம் 90 நாள் வரைக்கும். அது ஸ்டாப் ஆகிறதுக்கு ஏதேதோ மருந்து எல்லாமே கொடுத்து ஹாஸ்பிட்டலாக கொண்டு போய் ஏதோ பிறந்துருச்சு, எப்படியாவது காப்பாற்றலான்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா அப்படியெல்லாம் ட்ரை பண்ணாங்களாம்.
சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இது அதுக்கும் ஒன்றும் சரியாகலை. 90 நாள் அளவும். அப்புறம் இந்த பிள்ளை இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டுக்கிறாம விட்டுட்டாங்களாம். ஓகே ஓகே. அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க முடியல, அவங்களால ம். ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல, ம். அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு எங்கள் சித்தி ஒருத்தவங்க ராகி களி வந்து அவங்க எனக்கு வந்து வாயில் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னோட வாயிலே ஊட்டி ஊட்டி விட்டுருக்குறாங்க. இப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, அந்த பிள்ளை சாக போகுது ஏற்கனவே, நீ சீக்கிரம் கொல்ல போறியா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா பேசும்போது எங்கள் சித்தி சொன்னாங்களாம், செத்தா செடியை காக்கட்டும், பிழைச்சா வீட்டை காக்கட்டும்னு சொல்லி அப்படியே ஊட்டி விட்டுருக்குறாங்க. ஓகே ஓகே ஓகே. அந்த வார்த்தையை சொல்லி அப்படியே ஊட்டினாங்களாம். அப்படியே அந்த இது எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சான். நான் வாமிட்டெல்லாம் நின்றுச்சான். அப்போ அதுலேருந்து நல்லா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னுடைய பிறப்பு கர்த்தர் வந்து அப்பயே சாகாம ஆண்டவருடைய திட்டத்துக்காக, ராஜ்யத்திற்காக ஆண்டவர் முன்குறித்ததுனால ஜீவனை இப்பதான் தெரியுது ஆண்டவர் காப்பாத்தி இருக்கிறாரு. நீங்க கிறிஸ்துவ அறியாத குடும்பம் தான் இல்லையா? இந்து குடும்பத்துல இருந்து கிறிஸ்துவ ஆமா, அப்படியே உங்க லைஃப். ஆனா உங்க ரட்சிப்பு, நீங்க பிறந்து வளர்ந்து அப்படியே போனீங்க. போன்ட்டே நம்ம கேட்டோம், நீங்க ரட்சிக்கப்பட்டது எப்படி? அந்த ஒரு கர்த்தருக்குள்ள எப்படி வந்தீங்க? சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்துல ரொம்ப கடன் பிரச்சனையில தான், அதுல இருந்து தான் நாங்க ரட்சிக்கப்பட்டோம். ஓகே ஓகே ஓகே. ஊர்ல இருக்கும்போது ரொம்ப கடன் பிரச்சனை. சரி, அப்போ அந்த டைம்ல வந்து நம்ம இந்த திருப்பூருக்கு வந்து அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க வந்தா வேலை பார்த்து நம்ம எல்லாம் சரி பண்ணிடலான்னு எங்க ஃபேமிலியா இங்க வந்தோம் எல்லாருமே. இங்க வந்தும் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்னும் அதிகமாயிருச்சு. கடன் பிரச்சனைலாம் அதிகமாகி அது நிமித்தம் மன உளைச்சல், என்னென்னமோ பண்ணாங்க. என்னென்னமோ நாங்கள் எல்லாரும் வேலைக்கு போவோம் அம்மாவை தவிர. வேலைக்கு போயிட்டு வந்து சம்பளம் பணம் கொண்டு வந்தாலும் அது எங்கே போகணுன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருந்தோம். அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா போகாத கோயிலெல்லாம் கிடையாது, கும்பிடாத தெய்வமெல்லாம் இல்லை. எல்லாம் போயும் வீட்லேயும் மந்திரம் இதெல்லாம் வந்து பூஜையெல்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரியெல்லாம் இது பண்ணி பார்த்தோம். நாளுக்கு நாள் வந்து எங்களுக்கு வந்து நெருக்கமும் பிரச்சனையும் அதிகமாக தான் ஆயிட்டு இருந்தது. அப்புறம் அந்த டைம்ல தான் இனி நம்ம எங்கே போனாலும் அப்போ வந்து ஏசப்பாவை குறிச்சோ சர்ச்சு இந்த மாதிரி எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அந்த எதுவுமே தெரியாது. நாங்கள் சரி நம்ம எப்படியோ நம்ம சூசைட்னா நம்ம மருந்தை குடிச்சிட்டு எல்லாம் இறந்துடலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நாங்கள் அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டோம். ஏன்னா எங்களால பிரச்சனைகள் சமாளிக்கவே முடியல. அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது அந்த விஷயம் என்ன மாதிரி பிரச்சனை இருந்துச்சு? பிரச்சனைகள்னா இப்போ வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் டீசன்ட், ஒரு நீட்டா ஒண்ணுமே இல்லைன்னாலும் கொஞ்சம் நீட்டா இருக்கணும்னு நினைப்போம். ஆனா அந்த கடன் பிரச்சனை நிமித்தமா ஒரு சண்டே ஆனா நிறைய பேர் வருவாங்க, பணம் கேட்டு வருவாங்க. அது ஒரு எங்களுக்கு ஒரு மன உளைச்சல். அப்புறம் நிறைய அவங்க சண்டை போடுறது திட்டுறதுலாம் அந்த மாதிரி பேசுவாங்க. வந்து ஏதோ ஒரு பேசும்போது மன உளைச்சல் ஆகுறது அந்த மாதிரி. அப்புறம் சம்பாரிச்சு கொண்டு வந்தாலும் இது எப்படி என்ன செலவு பண்றோம் என்னன்னே தெரியாது. ஆனா ஒரு வீட்டுல வந்து ஒரு பிளஸிங், ஒரு ஆசீர்வாதமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. சரி நம்ம வந்து இறந்துடலான்னு அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியா எல்லாருமே அப்படி ஒரு முடிவு பண்ணி தான். ஏன்னா அதை தவிர வேற வழி இல்லை. நீங்க 4 பிள்ளைங்க பிளஸ் அம்மா அப்பா 6 பேர். வேற வழியே தெரியல. அப்போ எங்களுக்கு எந்த வழியும் தெரியல. அப்பெல்லாம் வந்து சின்ன சின்ன பிள்ளைங்க தான் நாங்கள் 4 பேரும். அப்போ எங்கள் மனசுக்குள்ளெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்கும். ரொம்ப நம்ம என்னதான் வழி, இது எப்படி இதுலேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி அப்போல்லாம் நான் நினப்பேன், உண்மையான தெய்வம் எதுன்னே தெரியலையே, நமக்கு தெரிஞ்சால் நம்ம அப்படியே காலை பிடிச்சி உட்காந்துடலாமே கேட்டு எனக்கு அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் நான் நினப்பேன். ஆனால் அந்த டைமில் தான் நாங்கள் சரி சூசைட் பண்ணி முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ தான் அந்த சின்ன ரூம் 10க்கு 10 அந்த ரூமில் தான் வாடகைக்கு இருந்தோம், ரெண்டுக்கு இருந்தோம். அப்போ நைட்டு எல்லாம் லைனாக படுத்துட்டு போகும்போது அப்போது பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, சின்ன டிவி அப்போ அந்த நாட்களில். அப்போ ப்ரோக்ராம் டெய்லியும் கொஞ்சம் நேரம் அந்த டிவி பார்த்துட்டே அப்படியே தூங்கிடுறது. அந்த மாதிரி எங்கள் அண்ணன் சேனல் மாற்றிட்டே வந்தாங்க. மாற்றிட்டே வரும்போது அப்போ அந்த டைமில் தான் ராஜ் டிவியில் அப்போ வந்து வாரத்தில் ஒரு நாள் அந்த ப்ரோக்ராம் இயேசு அழைக்கிறார் ப்ரோக்ராம்னு சொல்லி அது வந்தது. நாங்கள் சேனல் மாற்றிட்டே வரும்போது டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவங்க மெசேஜ் கொடுக்குறது அந்த இது வந்தது. இப்போ வரும்போது எங்களுக்கு வந்து அவர் யாருன்னே தெரியாது. எப்படி மாற்றிட்டே வரும்போது அப்போ அவர் பேசுகிறது அந்த இது வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் வந்து
கொஞ்சம் அப்படியே மனசுக்கு ஏதோ ஒரு எங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வர மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டானது. எங்கன்னா மாத்திட்டே வந்தவங்க அவர் பேசுறது வச்ச உடனே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணாங்க. அப்ப அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்குள்ளேயும் சமாதானமா நல்லா ஒரு இதா இருந்தது. அப்ப அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாவே பார்த்தோம், 1/2 hour ஃபுல்லாவே பார்த்தோம். அதுல இயேசு கிறிஸ்துவை குறிச்சு, ஏசப்பா குறிச்சு, அவர் எல்லா துக்கங்களையும் நீக்குவார், பாரங்களை நீக்குவாரு, கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்க ப்ரேயர் ஜெபம் பண்றோம்னு சொல்லி இந்த லாஸ்ட் ப்ரேயரு. அப்பதான் வந்து எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை நாங்கள் உணர்ந்தோம் நாங்க. அப்போ அந்த டைமிங்கில் தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் குடியிருந்த பகுதியில் ஒரு பாட்டியம்மா, வயசான பாட்டியம்மா வந்து அவங்க அறிமுகமானாங்க. அவங்க வந்து சர்ச்சுக்கு போயிட்டுருக்கவங்க. அந்த பாட்டியம்மா வந்து அந்த டைமிங்கில் வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து சர்ச்சுக்கு வாங்க, உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் மாறும் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டாங்க. அப்போது எங்களுக்கு ஏற்கனவே இந்த ப்ரோக்ராம் நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு அந்த தற்கொலை எண்ணங்களை மாத்திருச்சு. அப்போ எங்களுக்குள்ள ஒரு புது நம்பிக்கை உண்டானது. அப்புறம் அந்த டைமிங்லேயே அந்த பாட்டியம்மாவும் வந்து சொன்ன உடனே எங்களுக்குள்ள சரி நம்ம சர்ச்சுக்கு போகணுன்ற அந்த ஒரு ஆவல் வந்தது. எங்கள் அம்மா, நான், சகோதரிகள்லாம் போனோம். அந்த போன ஃபஸ்ட்டு வாரத்திலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம், சமாதானம் எங்கள் இதயத்தில் நிரப்புனது. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு வயிற்று வலி, தீராத வயிற்று வலி இருந்தது. அதை அந்த சர்ச்சுக்கு போய் ஒரே வாரத்தில் அது அந்த வயிற்று வலி இல்லை, மாறிடுச்சு. பல வருடங்களாக இருந்த வயிற்று வலி. அப்போது எங்களுக்கு அந்த ஆண்டவர் மேலே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா பொது உற்சாகம், அந்த தற்கொலை எண்ணம் மாறினது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்திலே எங்களுக்கு கடன் பிரச்சனைலாம் எப்படி மாறினதுன்னே தெரில. அதே வேலை தான், அதே வருமானங்கள் தான். ஆனால் கடன் பிரச்சனை எல்லாம் அந்த வருஷத்திலே ஆண்டவர் நீக்கிட்டு எங்க சகோதரிக்கு திருமண காரியங்களும் அந்த வருடத்திலே நடந்தது. நல்ல முறையில சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப நிறைய நம்ம நியூஸ் மீடியாக்குள்ள பாக்குறோம், நிறைய குடும்பங்கள் தற்கொலை பண்ணி இறந்துக்கிறதுலாம் கடன்ல. பட் கர்த்தர் நீங்க தேடி வந்ததுனால ஆண்டவர் ஒரு மாற்றத்தை அப்ப இருந்தே நாங்க ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்கிட்டோம். அவர் தான் நம்மளை வாழ வச்சவரு, அவர் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி அப்ப இருந்தே அவர் மேல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஓகே, சூப்பர் ஸ்டார். ஸோ நம்ம அப்படியே திருமண வாழ்க்கைக்குள்ள வரலாம். நீங்க மேரேஜ் பண்ணது பாஸ்ட் வந்து ஆரம்பிப்போம். நீங்க மேரேஜ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஒரு இது இருந்தது? ஏன்னா ஆக்சுவலி இந்த மாதிரி பெண் வேணும், என்ன நினைச்சீங்க அந்த டைம்ல? எப்படி உங்களுடைய எல்லாரும் நினைக்கிறது போலதான் நான் ஒரு சில கற்பனைகள்லாம் இருந்தது. சரி. எப்படின்னா, ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். கஷ்டப்பட்டதுனால நல்ல அவங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும். ஆனா நம்ம ஒரு கற்பனை பண்ணோம்னா தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. உங்களுக்கு என்ன இருக்கு உங்களுடைய எண்ணம்? நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு ஊழியம் செய்யறவங்க தான் வந்து எனக்கு வாழ்க்கை துணையா வரணும்னு சொல்லி நான் எனக்கு அந்த மாதிரி ஒரு விருப்பம். முழு நேரம் ஊழியம் செய்யணும், அப்படி இல்லைன்னாலும் ஊழியம் செய்யற வாஞ்சை உள்ளவங்களாவது இருக்கணும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்ற முழு 100% எனக்கு அந்த விருப்பம் தான். அதுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அதே போல கர்த்தர் கொண்டு வந்தார். 2008 மேரேஜ் ஆகுது. ஆமா, 2008. ஓகே மேரேஜ் பண்றீங்க. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் உங்க லைஃப் எப்படி மாற்றங்களை உண்டு பண்ணுது? இப்போ அவங்க திருமணம் முடிச்ச உடனே இவங்களுக்குள்ள அந்த ஊழிய அழைப்பு, அந்த ஊழியம் செய்யணும்ன்றது இதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தெரியுமா? அதுக்கப்புறம் ஆமா, நீங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்கல்ல? ஆமா, ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இல்லை, அதுதான் நான் நினச்சது. என்னென்னா, எனக்கு சப்போர்ட்டிங்காக வந்து வேறு ஏதாவது வேலை செய்யணும், டீச்சர்ஸோ இல்லை வேறு ஏதாவது வேலை பார்க்கணும், அப்படிப்பட்ட யாராவது திருமணம் முடிக்குன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் 2 பேருமே சேர்ந்து ஊழியம் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய திட்டம் இருந்திருக்கு. அப்போ இவங்களுக்குள்ள அந்த ஒரு அழைப்பு வந்தது எனக்கு தெரியாது. அப்போ திருமணம் முடிச்ச உடனே அப்போ சில நாட்கள்ல அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு ஊழியம் செய்யறவங்களை தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஊழிய அழைப்பு இருக்குது. அப்போதான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், சரி ஆண்டவர் வந்து திட்டம் வச்சிருக்காரு, எல்லாரும் நம்ம நினைக்கிறது போல சில விஷயங்கள் வந்து நடக்காது. ஆனா தேவனுடைய அனாதி திட்டம் அதுதான் ஒரு சம்பூரணமா நடக்கும். பட் ஏதாவது கேரக்டர் வைஸ் இல்லாட்டி ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்படிலாம் இருந்ததா திருமணத்துக்கு அப்புறம்? வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் இவங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதர், அதாவது இவங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா 16 வயசுல இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த வாலிப வயசுல ரட்சிக்கப்பட்டதுனால
ஏன்னா அந்த டைமில் ரசிக்கப்பட்டதுனால எல்லாத்துலேயும் நம்ம கரெக்டாக இருக்கணும், ஓகே. நம்ம ரொம்ப ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும் ம். அப்படின்னு அப்படி அவங்களுக்குள்ள ஒரு எப்பவுமே இருக்கும். சரி. அப்போ இவங்களுக்குள்ள என்னன்னா ஒரு இயல்பா மற்றவங்க அந்த உலகத்துல திருமணம் முடிச்சுட்டு ஒரு இங்க கூட்டு போங்க அங்க கூட்டு போங்க அந்த ஆசைலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு ஒரு வித்தியாசமா இருந்தது. சரி சரி. எல்லாரும் சொல்லுவாங்க கல்யாணம் முடிச்சு பாரு உன்னை பாரு ஏகப்பட்ட செலவுலாம் வரும், நிறைய உன்னை அங்கங்கெல்லாம் கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா எனக்கு ஆப்போசிட்டா எங்கேயுமே இவங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி எந்த தொந்தரவுமே பண்ண மாட்டாங்க. சரி சரி சரி. அப்ப நினைச்சேன் ஆண்டவர் எல்லாம் நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுதான் ஆண்டவர் நமக்கு சரியான மனைவி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு திருமணம் ஆகி முடிச்சு? பொதுவா நீங்க எதுலயும் எங்க போக விரும்ப மாட்டீங்க. எனக்கு எப்படி இது உங்க வாழ்க்கை? சொன்ன மாதிரிதான் எனக்கு எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனோ அப்புறந்தே என்னுடைய எய்ம் எல்லாமே என்னன்னா ஆத்துமாதாயம் பண்ணணும். பட் அது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும்ல, நீங்களும் ஊழிய இதுல இருக்கீங்க. ஆமா. அவங்க ஆவிக்குரிய ரீதியில பேசும்போது ஏன்னா இவங்க எப்பயுமே வந்து திருமணம் முடிச்சதுல இருந்து சரி சரி. ஆவிக்குரிய விஷயத்தவே பேசுறது நிறைய பேசிட்டே இருப்பாங்க. அவ நினைச்சேன் என்னடா அது இப்படியும் இருக்காங்களே அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு எங்க ஹனிமூன் அங்கெல்லாம் வெளியில போயிருக்கீங்களா? ஹனிமூன் அங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு பார்க் ஒன்று இருந்தது. அந்த பார்க்கு தான் போன முத போனோம். இந்த சூழ்நிலை எப்போ நீங்க ஊழியத்துக்கு வரலாம் அப்படி எந்த வருஷம் அதை டிசைட் பண்றீங்க? எப்படி நீங்க ஃபேமிலியா டிசைட் பண்றீங்களா? இது எப்படி நடந்துச்சு? நாங்க ஃபேமிலியா தான் போறோம் டிசைன் பண்ணோம். எந்த வருஷம் ஆச்சு? 2008 மேரேஜ் முடிச்சுட்டு 1 இயர் வந்து நாங்க மினிஸ்ட்ரி எதுவும் பண்ணல. சரி சரி சரி. 1 இயர் 2009 10ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 10ல வந்து ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பண்ணலாம் அப்படின்றதா? ஃபுல் டைம்ல நாங்க ஏன்னா ஆண்டவர் அதுக்காக தான் என்னை அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு இவங்க கிட்ட சொன்ன உடனே இவங்க புரிஞ்சுட்டாங்க. ஓகே, நம்ம பரவாயில்ல, நீங்க கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு, நான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபுல் டைம் 2010ல நாங்க திருமணம் முடிச்ச உடனே 2008ல அப்படியே தேனியில தான் இருந்தேன். தேனியில இருந்தோம். அப்புறம் 10ல திருப்பூர்ல வந்து இங்க வந்து செட்டில் ஆயிட்டோம். 10ல தான் இங்க ஆரம்பிங்க. வீட்ல இருந்து வீட்டு கூட்டம் மாதிரி தான் ஆரம்பிச்சீங்களா? அது எப்படி இருந்துச்சு? நீங்க ஆரம்பிக்க ஸ்டேஜ் என்ன மாதிரி இருந்தது? எத்தனை பேர் இருந்தீங்க? ஒரு சின்ன ரூம் பார்த்து தான் இருந்தோம். 10க்கு 10 ரூம் பார்த்து அங்கதான் வந்து ஊழியமே ஸ்டார்ட் பண்ணோம். ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் வச்சு? ஈவினிங் ஒரு 10க்கு 10 அறதான் இருந்தது. அதுலதான் நாங்க முதல் நாங்க 2 பேரு தான். 2 பேர்? நீங்க 2 பேரு? ஃபர்ஸ்ட் நாங்க தான் ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டியம்மா வந்தாங்க அந்த பகுதியில இருக்கிறவங்க. அதுக்கு பிறகு நாங்க எல்லார்ட்டையுமே சொல்லுவோம், வாங்க எங்க வீட்டுல பிரேயர் நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையுமே சொல்லுவோம். சில நேரம் வந்து அந்த அறை முழுவதும் உட்கார்ந்துருப்பாங்க மக்கள், உட்கார்ந்து ஒரு 10 பேர் உட்காருவாங்க. 10 பேர், அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா உட்கார முடியாது, சின்ன வீடு. அப்புறம் சில நேரம் சண்டே ஈவினிங் மாத்திரம். சில நேரம் 2 பேரு, சில நேரம் 5 பேரு இந்த மாதிரி வருவாங்க. அந்த டைம் நீங்க ஃபுல் டைமா வேலையை விட்டுட்டு வந்துட்டீங்கல்ல? நான் ஆமா ஆண்டவர் நம்பி வந்துட்டேன். நான் அப்புறம் எப்படி ஃபைனான்சியலா என்ன பண்ணீங்க? இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த இடப்பட்ட நாட்கள்ல வேலைக்கு போவேன் நான் வெளியில. ஒரு கம்பெனில பார்ட் டைமா. அப்போ பார்ட் டைமா ஏதோ ஒரு வேலை பார்ப்பேன். பார்த்துட்டே இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு பாரம் இருந்துட்டே இருக்கும். ஆண்டவரே, நான் ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அது சின்ன கொஞ்சம் வருமானங்கள் அப்படியே வரும். நான் யார்கிட்டையும் நம்ம வாங்கக்கூடாது, ஸ்டார்டிங்ல யார்கிட்டையுமே காணிக்க வாங்கக்கூடாது, ஊழியத்தை உண்மையா செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சமா ஆண்டவருடைய கிருபையினால அந்த ஊழியம் வளர்ந்துச்சு. எப்படி மேனேஜ் பண்ணி? ஏன்னா ஃபுல் டைம் போகும்போது சேலரி கம்மின்றாங்க. அப்ப நேரம் ஆண்டவர் அழைக்கும் போதே நாங்க வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டது, ஆண்டவரே, நாங்க முழு நேரமா நாங்க வர்றோம் ஊழியத்துக்கு, எங்களுடைய பர்சனல் தேவைகளுக்குன்னு எங்களுக்கு உணவு காரியமோ எந்த ஒரு காரியமோ நாங்க யார்கிட்டயுமே கேட்க மாட்டோம். நீங்க தான் எங்களை நடத்தணும், போஷிக்கணும். உங்க ஊழியத்து நிமித்தம் நாங்க ஏதோ ஒண்ணு நாங்க சொல்லுவோமே தவிர எங்க குடும்பத்திற்கு தேவைக்காக யார்கிட்டையும் நிக்க கூடாது ஆண்டவரே, நிக்க மாட்டோம், எங்க தேவையை நீங்க தான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் சொன்னேன், இவங்ககிட்ட என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா,
நீங்க முழு நேரமா ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு, பாரப்படுத்திட்டே இருக்கிறாரு, நீங்க வேணா முழு நேரமா ஊழியம் செய்யுங்க. நான் வந்து பக்கத்துல இருக்கிற கம்பெனிக்கு நான் வேலைக்கு டிசைட் போறேன், பண்றீங்க. நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி, குடும்பத்துக்கு கொஞ்சம் ஸ்டெடி ஆகிற வரைக்கும் நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போனேன். அங்க ஒரு நாள் போய் அந்த ஸ்டூல்ல உட்கார்ந்து நம்ம வேலை டெய்லரிங் அந்த வேலை பார்க்கும்போது ஆண்டவர் உள்ளத்துல பேசுறாரு, நீ வேலை செஞ்சா சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு நம்பி தானே நீ வேலைக்கு வந்திருக்கிற. இதே நீ எனக்கு உண்மையா எனக்கு ஊழியம் செஞ்சா நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேனா, உன்னுடைய தேவைகளை சந்திக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசின உடனே எனக்கு கண்ணீரா வந்தது. அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, உங்க ஊழியத்தை நான் உண்மையா செய்யறேன். நீங்க உலக மனுஷன் வேலை செய்யும் போது பணம் கொடுக்குறான், இது சம்பளம் தர்றாங்க. ஆனா தேவாதி தேவன் எல்லாத்தையும் உண்டாக்குன தேவன், நீங்க எங்களை ஆசீர்வதிப்பீங்க, தேவைகளை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லி அப்பயே ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு வந்துட்டோம். இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலிக்குன்னு எந்த ஒரு காரியமும் நாங்கள் இது வரைக்குமே இப்போ 16 வருஷம் அந்த ஊழியத்தில் நடத்தி ஆண்டவர் கொண்டு போகிறார். எங்கள் குடும்ப தேவைக்குன்னு இது வரைக்கும் நாங்கள் யார்கிட்ட கேட்டதில்லை. அந்த மாதிரி ஆண்டவர் நடத்துறாரு. சாப்பாடு இதெல்லாம் நம்ம முக்கியம். அது கர்த்தர் அற்புதமா நான் இதை ஒன்று பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா ஒரு விஷயம்னா, ஊழியத்துக்கு அழைக்கப்படுறதுக்கு முன்னாடி கூட நாங்கள் சில சாப்பாடுக்காக சில விஷயங்களை கஷ்டப்பட்டுருக்குறோம். சரி சரி. ஆனால் ஊழியம் செய்ய ஆரம்பித்த நாள் முதல் இந்த நாள் வரை நான் சொல்கிறேன், நிறைய பேர் சொல்லுவாங்க ஊழியத்துக்கு வந்தனால சில பேர் சாப்பாடு இல்லாமல் நான் ஊழியம் செஞ்சுருக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் எங்களுடைய மினிஸ்ட்ரியில் கர்த்தருடைய கிருபையினால இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு நேரம் கூட உணவு இல்லாமல் நாங்கள் இருந்ததே கிடையாது. ஒரு சாட்சி நான் சொல்கிறேன். அதாவது வீட்டில் ரைஸ் இல்லை, நைட்டு எங்களுக்கு காலையில் சாப்பாடு ஆக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ வீட்டில் என்கிட்ட பணமும் இல்லை. அப்போ விசுவாசமாக அந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இல்லை, கர்த்தர் தருவார். அப்போ நான் வீட்டை சொல்கிறேன், பணமும் இல்லை, இப்போ கடனும் நம்ம கேட்க முடியாது. நைட்டு ஜெபம் பண்ணுறோம். நைட்டு ஆண்டவரே நீங்கள் சந்திப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நைட்டு பிரதர் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், வெளியில் காலையில் அரிசி மூடை வெளியில் கதவு பக்கத்தில் ஒரு 25 கிலோ சிப்பம் வீட்டு வாசல் முன்னாடி கிடக்கு. சரி சரி. இது ஏங்க தெரியாம தான் யாரும் போட்டுட்டு போயிட்டாங்களா? போட்டு போயிட்டாங்க. ஒரு சிஸ்டருக்குள்ள ஆவியான ஒரு ஏவி நைட்டு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அதே டைமிங்கில் அந்த சிஸ்டருக்குள்ள ஆண்டவர் பேசி, நீ போய் அவங்களுக்கு போய் அந்த அரிசி வாங்கி கொடு. எங்ககிட்ட அவங்க கதவை தட்டிட்டு எதுவும் சொல்லவும் இல்லை. காலையில் நேரமாக அவங்க வீட்டு வாசல் முன்னாடி யார் தான் இது பண்ணாங்கன்னு இப்படியெல்லாம் கர்த்தர் எங்களை போஷிச்சாரு. பெரிய அற்புதம். இப்போ எங்கள் குழந்தைங்களே பிரதர் திடீர்னு காய்ச்சல் பயங்கரமாக இருக்கும். திடீர்னு காய்ச்சல் அவன் பார்த்தோன்னே இவங்க சிஸ்டருடைய எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அவங்க எங்கள் சொந்தக்காரங்க, ஐயோ இவ்வளோ ஆஸ்பத்திரி கூட்டு போகணுமே அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எங்ககிட்ட உண்மையை சொல்ல போனால் அந்த ஆஸ்பத்திரி கூட போகிறதுக்கு அந்த அளவுக்கு அந்த டைமிங்கில் காசு அந்த அளவுக்கு இருக்காது. உடனே என்ன பண்ணுவோம், அந்த பையனை தூக்கி இப்படியே கையில் வச்சு, ஆண்டவரே ஊழியத்துக்காக என்னை அழைச்சிங்க, இப்பொழுதே இவனை சுகமாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்த ஒரு நொடி பொழுது ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணி செகண்ட்ல அந்த ஃபீவர் எப்படித்தான் மறையும்னே தெரியாது. உடனே அப்படியே அவனுடைய சரீரத்தை ஃபுல்லா வேர்க்க ஆரம்பிச்சிடும். அவன் இறங்கி விட்டு விளையாட ஆரம்பிச்சிருவான். அவங்க இப்போ வரைக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க, இவங்க ஜெபம் பண்ணியே இவங்க ஆஸ்பத்திரி, இது வரைக்கும் எங்க பிள்ளைங்களை தேவையில்லாம நாங்க ஆஸ்பத்திரிக்கு நாங்க கூட்டு போய் எந்த ட்ரீட்மெண்ட் மருத்துவ செலவு நாங்க அதிகமா பண்ணதே கிடையாது. ஆனா உங்க ஆரம்ப ஸ்டேஜ்ல அப்படி ஊழியம் பண்ணும்போது நீங்க பார்ட் டைமா போறீங்க, ஊழியம் பாக்குறீங்க, சோ வேற ஏதாவது பண்ணுவீங்களா? நீங்க இப்போ வீடு விசிட் பண்றது, இந்த சில பேர் வந்து நான் ஸ்ட்ரீட் வாக் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுவீங்க? நிறைய பண்ணுவோம். எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 பஸ் மாதிரி ஒரு ஆத்துமாவுக்காக இங்க இருந்து டவுன் பஸ்ல 3 போயம்பாளையம் புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. சரி சரி சரி. 3 பஸ் மாதிரி என்ன பண்ணுவோம், 2 பேரும் போவோம். போயிட்டு ஊழியத்தை அந்த ஒரு ஆத்மாவுக்காக போய் நாங்க பிரயாசப்பட்டிருக்கிறோம். எப்படியாவது அவங்க அப்படிலாம் நாங்க நிறைய திருப்பூருக்காக நாங்க நிறைய இடத்துல போய் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆத்மாக்களை புதுசா சந்திக்கணும் அப்படின்லாம் நிறைய நாங்க பிரயாசப்பட்டிருக்கிறோம். நிறைய ஜெபிச்சிருக்கிறோம், நிறைய செஞ்சிருக்கோம். அந்த செஞ்சிருக்கீங்க. பட் ஏதாவது ஒரு டயத்துல உங்களுக்கு ரொம்ப அந்த சோர்வான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கா? சார் நம்ம இதை ஊழியத்தை கொஞ்ச நாள் நிப்பாட்டிடலாம், இல்லை ஊழியத்தை விட்டுடலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல வந்திருக்கா? ஆரம்ப ஸ்டேஜ்ல அந்த இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அப்படிலாம் தோணுச்சு. சோர்வு. ஆமா, சோர்வு கண்டிப்பா சோர்வு வரும்.
சரி சரி. எனக்கு சோர்வு வராதுலாம் சொல்ல முடியாது. சோறு வரும், ஆனா அப்பப்போ ஆண்டவருடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தி வார்த்தை ஆண்டவர் பேசுவார். அப்படியே ஆண்டவர் கொண்டு ஏன்னா நீங்க ஒரு கண்ணுல பார்க்காத ஒரு விஷயமா இருக்கும். இன்னைக்கு இவ்வளவு பெரிய சபை இருக்கு, ஆட்கள் அப்படிலாம் இருக்காங்க. பட் ஆனா அந்த டைம்ல உங்களுக்கு அந்த 10 ரூம்ல தானே அதே இருந்திருக்கீங்க. அதேதான். அப்போ ஆண்டவர் தான் அந்த சகிப்பு தன்மையை எங்களுக்கு கொடுத்து. அப்ப வந்து அந்த இது எங்களுக்கு பெருசாவே தெரியல. 7 வருஷம் இருந்தோம் அந்த சின்ன வீட்டுல. ம். அப்போ வந்து ஆனா இப்ப நினைக்கும் போது இந்த மாதிரி வீட்டுல இருந்தோமா நம்ம அப்படின்ற ஓ, மாதிரி. அப்படி. ஆனா கர்த்தர் வந்து எங்களை அந்த மாதிரி பழக்க வச்சு ஓகே ஓகே. ஸ்டெப் ஸ்டெப்பா ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு. அப்ப எல்லாம் வந்து தெரியல எங்களுக்கு, இந்த இதுன்னு தெரியல. ஸோ எப்போ அந்த மினிஸ்ட்ரி பூம் ஆக ஆரம்பிச்சது? நல்ல கரெக்டா ஒரு அத மாதிரி தான். நாங்க அந்த 10க்கு 10 அறையில நாங்க ம். ஒரு வருஷம் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு வருஷம். அது 2வது வருஷம் அப்படியே மூவ் ஆச்சு. அடுத்த ஸ்டெப்புக்குள்ள நாங்க போக ஆரம்பிச்சோம். ம். அந்த அந்த அறைக்குள்ள பாத்தீங்கன்னா 2 பேர் வந்தாங்க, 5 பேர் வந்தாங்க, 7 பேர், 10 பேர், 12 பேர். கிட்டத்தட்ட அந்த அந்த ஏரியாவுல நிறைய பேர் ரசிக்கப்பட்டாங்க. ஓ. நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமா ரசிக்கப்பட்டாங்க. ஆ. அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் ஆ. ஊழியம் வந்து வேற மாதிரி மூவ் ஆச்சு. Okay. அப்புறம் ஒரு 100 பேர் உட்கார்ற மாதிரி ஹால் ஆண்டர் கொடுத்தாரு. ஆ. அப்பதான் அந்த ஊழியத்தினுடைய ஓ, அடுத்த அடுத்த ஒரு ஸ்டெப் boom நாங்க போனோம். வந்து ஆமா. ஸ்டெப் ஸ்டெப்பா ஆண்டவர் நடத்தி கொண்டு ஸோ வளர ஆரம்பிக்கும் போது இப்போ 2 வருஷம் 2012 13 அப்படி வளர ஆரம்பிக்கும் போது நீங்க பொதுவா டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி இல்ல ஆமா ஆமா நிறைய ஹீலிங் அண்ட் பிசாசை துரத்துறது. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது சில பேர் சொல்லுவாங்க அது எங்க ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணோம். ம். இப்ப நாங்க இந்த மாதிரி நிறைய ஊழியர்கள் அதை செய்யும் போது டெலிவரன்ஸ் எங்க ஃபேமிலி அப்படிலாம் உங்களுக்கு அப்படி அனுபவம் இருக்கா? அந்த மாதிரி அதாவது என்னன்னா ஊழியக்காரங்களே சொல்லி பயன்படுத்தி விட்டுருக்காங்க. அப்படியா? நீங்க பேயெல்லாம் துரத்தாதீங்க, சரி சரி டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில இதெல்லாம் குடும்பத்தை பாதிக்கும், சரி பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிரும் அப்படிம்பாங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் பிரதர், சரி. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது ம். எங்க குடும்பத்தை இதுவரைக்கும் அவர் பாதுகாத்திருக்கிறார். ம். ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு காயம் கூட எங்க பிள்ளைகளுக்கு வராத அளவுக்கு, ம். சில வராத அளவுக்கு, எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். ஓகே ஓகே. ஓ, அந்த மாதிரி உங்களுக்கான பாதிப்புலாம் அப்படி அந்த மாதிரி இல்ல. அந்த மாதிரிலாம் வந்தது இல்ல. நிறைய நிறைய பேர் சொல்றதை நீ கேட்டிருப்பீங்கல்ல, இந்த மாதிரிலாம் இருக்கு. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஆ. இந்த மாதிரி பிசாசு துரத்திட்டு வந்தேன், ஆ. துரத்திட்டு வந்து வீட்டுக்கு வந்தா வீட்டுக்குள்ள பிசாசு மாதிரியே ஏகப்பட்ட போராட்டம் நடக்குது. ஒரு விஷயம் நான் சொல்றேன், அதாவது ஏன் அந்த போராட்டம் வருது அப்படின்னா டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி. இப்ப அவருக்கு மாத்திரம் அந்த அந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கும், ம். அவர் பண்ணுவாரு. இப்ப அவங்க மனைவி வந்து அந்த அழைப்பு, அதே அழைப்புல இருந்து அதே அனாக்டிங்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா அது குடும்பத்துல எந்த பாதிப்பு வராது. ம். சில பேர் அந்த அழைப்பு அந்த ரட்சிக்கப்படாம அது ஒரு திருமணம் முடிச்சுட்டு வந்தாங்க டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்றாங்க அப்படின்னா பலவீனமா இருப்பாங்க அவங்க. ம். அப்போ வந்து கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும். நடக்கும். ஓகே. ஆமா, ஆமா, நீங்க ஒரு ப்ரேயர்ல இருப்பீங்களா sister? அது மாதிரியா மினிஸ்ட்ரியில இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பேக்கப் ப்ரேயரா அப்படி சொல்லலாமா? ஆமா ஆமா. நீங்க உங்களுடைய இதெல்லாம் வந்து நமக்கு நன்மையோ தீமையோ எதுவா இருந்தாலும் அவரை தாண்டி தான் நம்ம கிட்ட வரணும். ஓகே ஓகே. இப்ப ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம அவர் நம்பி இருக்கிறதுனால நமக்கு எப்பயுமே அவர் நன்மையானதை மாத்திரம்தான் செய்வாரு. ம். அந்த ஒரு நம்பிக்கை தான் ஊழியத்துல இது வரைக்கும் ம். பயணிக்க ஒரு ஆண்டவர் இதா உதவி இருந்தது. செய்கிறார். ஸோ அதே மாதிரி வந்து நீங்க பண்ணிக்கிட்டே வர்றீங்க ஊழியத்தை. சரி. உங்களுக்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்திருக்கா உங்க 2 பேருக்கு? இந்த ஒரு விஷயத்துல நாங்க கொஞ்சம் இதா அப்படிலாம் ஏற்பட்டிருக்கா இல்லை எப்படி இருக்கும் உங்களுடைய இது வந்து? அதாவது இப்ப சில விஷயங்கள் சில கருத்துக்கள் வந்து சரி சரி. அப்படி சொல்லும் பொழுது அப்படி ஏதோ ஒன்று அப்படி நடந்திருக்குது. ஓகே நாங்க ஓகே ஆமா ஆமா ஓகே. நடக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆ. அப்ப நான் So, ஒண்ணு இது சொல் செய்யலாம் வேண்டாம் அந்த ஆ, மாதிரியா? ஆ. ஆரம்ப நாட்கள்ல ம், ம், ம். ஒரு சின்ன விஷயங்கள் இது இப்படி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து இல்ல அப்படியெல்லாம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படி ஆனா கடைசியில வந்து அது கரெக்டா இருக்கும். ம், சொன்ன விஷயங்கள் கரெக்டா இருக்கும். ம், ம். அப்போ போக போக வந்து இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ சரி நம்ம சரி. சொல்ற விஷயங்கள் எல்லாமே இது ஒரு காரணம் இருக்கும் ஓ, அந்த மாதிரி நடந்திருக்கா? புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆண்டோடைய பெரிதான கிருபையினால பிரதர் ஆ, இது வரைக்கும் சின்னதா லைட்டா வாக்குவாதம் வந்தாலும் கூட, சின்னதா ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு ஏதாவது வந்தாலும் கூட அது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அதை தாண்ட விட மாட்டோம். ஓ, அப்படி இதாயிடும். கரெக்டா சரி பண்ணிடுவோம். அது ஆவியானவர் இது பட் வரைக்கும் ஆனா நீ இப்படி யோசிச்சிருக்கீங்க, இப்ப நீ ஒரு விஷயம் சொல்லி உங்க மனைவி வந்து இதை சொல்லும் போது இது கரெக்டா செஞ்சிருக்கலாம் நம்ம அப்படிலாம் நடந்திருக்கா? நடந்திருக்கு. இவங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு யதார்த்தமான எல்லாத்தையும் நம்பிக்கிட்டே இருப்பேன்.
நான் எல்லாத்தையும் எப்படி எனக்கு சரி சரி ஃப்ரீயா பேசுவேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு டைப் ஃப்ரீ டைப் எல்லாரும் கூட எல்லாரும் பேசுவேன். சரி சரி ஆனா சில இந்த ஊழியத்தின் பாதையில சில பேர் வந்து நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். ஓ ஓ, ஓ. இவங்க சொல்லுவாங்க இவங்க ஆள் சரியில்லை, ஓ, முன்னாடி இவங்க சொல்லிடுவாங்க. சொல்லுவாங்க நீங்க தயவு செய்து ஆள் சரியில்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அதை அப்படியே போகும்போது பாதிக்கப்பட்ட பிறகு இது அப்பயே சொன்னாப்ல. இதனால நிறைய நஷ்டங்கள்லாம் நீ ஏற்பட்டு சொன்ன ஓ, அப்படியா சார்? ஆமா நிறைய பணம் நிறைய எல்லாமே போய் பணம் இழந்திருக்கிறோம். ஊழியத்துல வந்து நிறைய ஏமாற்றங்கள், நிறைய பேர் ஏமாத்தி நான் நிறைய டைம்ல ஜெபம் பண்ணிருக்கிறேன், ஆண்டவரே நல்ல இருதயம் உள்ள ஆட்களை எங்களுக்கு கனெக்ட் பண்ணி விடுங்க ஆண்டவரே. அப்பதான் யோசித்தேன் இவங்க மனைவி சொல்றது சில விஷயங்களை நம்ம வந்து ஒரு அற்பமா எடுக்கக்கூடாது, ஒரு சாதாரணமா எடுக்கக்கூடாது. ஆவியானவர் அவங்க மூலியமாவும் சில விஷயங்களை பேசுறாங்க. நமக்கு எல்லாம் தெரியும், ஊழியக்காரங்க நான் பாஸ்டரு, எனக்கு எல்லாம் தெரியும், நீ அமைதியா இரு அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. அவங்களுக்குள்ளேயும் ஆவியானவர் சில விஷயங்களை பேசுவாரு. அப்போதான் எனக்கு அந்த சில விஷயங்களை புரிய வச்சாரு. அந்த ஊழியத்தினுடைய சக்சஸ் அதுதான் பிரதர். அது நான் நிறைய பேருக்கு ஊழியம் செய்யறேன், நிறைய பேருக்காக ஜெபம் பண்றேன், இவங்க ஊழியம் செய்யறாங்க. அப்ப எனக்கு ஆண்டவர் உணர்த்தினாரு சில விஷயங்கள்ல, சில காரியங்களை சப்போர்ட்டிங்கா இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நிறைய சப்போர்ட். அது மாதிரி நீங்க ஒரு ஃபேமிலியா செயல்படும் போது நீங்க ஒரு நாளைக்கு இப்படி வச்சுப்பீங்களா, ஒரு ஃபேமிலி ப்ரேயர் பண்ணணும் அந்த மாதிரி ஏதோ ஒரு கால்குலேஷன்லாம் இருக்கா? கணவன் மனைவியா நம்ம ஜெபிக்கணும், பிள்ளைங்களை கூப்பிட்டு அப்படிலாம் வச்சு மூவ் பண்ணுவீங்கன்னா எப்படி உங்களுடைய லைஃப் ஸ்டைல்? எப்போ நைட்டு அப்படி கூடி அவங்க ஒரு 9 மணிக்கு மேலே சரி அப்படியே கூடி ப்ரேயர் பண்ணுறது வழக்கம். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் அவங்க தனித்தனியாக ப்ரேயர் பண்ணுறது வழக்கம். ஸோ உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு தூரம் போகுது. பட் பிள்ளைங்களை வளர்க்குறது அது ஒரு சேலஞ்ச் இருக்கும். அதாம்மா, அவங்க சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஒரு ஊழியத்தில் வந்துட்டதுனால அவங்கள வளர்க்குறதுல என்ன சேலஞ்சஸ் இருக்கு? ஆண்டோட கிருபையினால எங்களுக்கு கீழ்படிகிற பசங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. எங்களுக்கு அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. வெளியே ஸ்கூல்ல போறாங்க, ஃப்ரெண்ட்ஸை பாக்குறாங்க, ஒரு டீனேஜ்லாம் தாண்டி வருது, ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல, அதெல்லாம் நீங்க எப்படி? அதான் நான் இப்ப நான் தான் யோசிச்சேன். சரி சரி. இப்ப அந்த +2 படிக்கிற நார்மலா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பேசுறது தம்பி, ஒரு இந்த மாதிரி ஏஜ்ல சில ஹார்மோன் இந்த மாதிரி சில உணர்வுகள்லாம் அதுதான் உலக பிரகாரம் வரும். சரி சரி. இந்த மாதிரி ஸ்கூல்ல நடக்கிற பசங்க சில போதைக்கு அடிமையாகிறாங்க. இதெல்லாம் நீ என்ன சொல்லணும், நம்ம தேவனுடைய ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறோம், ஆண்டோடைய பிள்ளை, அவங்க கிட்ட நீ என்ன செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நீ சொல்லணும் தம்பி. இதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லி கொடுப்பேன். ஸ்கூல்ல அங்கே என்ன நடந்தாலும் சரி, அப்பா இந்த மாதிரி இவங்கெல்லாம் பண்றாங்க, அப்படி பண்றாங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் அவங்க கூட நல்லா பேசும் பொழுது ஃப்ரீயா பேசுறதுனால எந்த தவறும் சின்னதா இருந்தாலும் மிஸ்டேக் வராது. ஆண்டவர் இது வரைக்கும் ஆண்டவர் அப்படித்தான் நடத்திட்டு இருக்காரு. டெய்லியும் ஸ்கூல்ல நடக்கிற சம்பவங்களை வீட்டுல வந்து சொல்லுவோம். அப்படியா? ஆமா. அதனால சொல்லும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு பாவமும் நெருங்க விடாத மாதிரி அது ஒரு நல்ல ஒரு இதா இருக்கு. சொல்லும் போது நாங்க அதை கவனிச்சு கேட்போம். நிறைய பேரை சந்திப்பீங்க, இப்போ நிறைய குடும்ப உறவு சண்டை போட்டு கணவன் மனைவிக்குள்ள இந்த கவுன்சிலிங்லாம் பண்ணும்போது அதெல்லாம் ஏதாவது ஒரு கான்செப்ட் வச்சிருப்பீங்களா? இது வரைக்கும் ஊழியத்துல ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படின்னாலே அவங்க ஃபேமிலி இருப்பாங்க, நாங்க 2 பேரும் எப்பவுமே கவுன்சிலிங் கொடுப்போம். ஒருவேளை பர்சனலா அவங்க சிஸ்டர் அவங்க ஃபேமிலியில ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்க பர்சனலா பேசுவாங்க. அப்ப நாங்க பொதுவா சில காமனா வந்து சில விஷயங்கள ஃபேமிலி ப்ராப்ளத்துல பேசுவோம். நிறைய பேருக்கு ஃபேமிலி ப்ராப்ளங்கள்லாம் நிறைய ஆண்டவர் கிருபையினால எங்களை பார்த்து நிறைய பேரு ஃபேமிலி ப்ராப்ளங்கள் பிரிந்து போன அநேக குடும்பங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்துருக்குது. நிறைய பேர் ஒண்ணு சேர்ந்து கிருபை நம்ம இந்த மினிஸ்ட்ரியில நிறைய எங்களுக்கு ஒரே ஒரு அடையாளம் தான் வருது. நம்ம சர்ச்சில் இது வரைக்கும் நாங்க செஞ்ச ஊழியங்கள்ல குடும்பம் நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு போகிற சூழ்நிலையில இருக்கிற குடும்பங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு சாட்சியா இருக்கிறாங்க. ஒரு ஃபேமிலியில ஒரு சில பிரச்சனைங்க கவுன்சிலிங் கூட உட்கார்ந்து சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்காங்கன்னா நீங்க என்னவா நினைக்கிறீங்க? அதாவது எல்லாம் மீறி சில குடும்பங்கள் எல்லாம் மீறி போறதுனால அந்த குடும்பத்தினுடைய உறவு கட்டாகுது. இப்ப ஒரு அளவு இருக்குது, அந்த அளவுல அந்த கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பம் பிரியாது. ஆரம்பத்திலேயே சரி பண்ணணும். கணவன் மனைவி 2 பேருக்குள்ள இவர் சரியா பேசல, மனைவி சரியா பேசல இப்படின்னா கொஞ்சம் அப்படியே அதை லாங்க விடவே கூடாது. நிறைய காரியங்களை குறித்து நம்ம பேசிட்டு வரோம். எப்பயுமே நம்மளுடைய கப்பிள்ஸ் இன்டர்வியூல வந்து ஃபைனலா ஒரு ரேபிட் ஃபயர் ஒரு கொஸ்டின் ஆன்சர் வச்சிருப்போம். சரி, சில ஃபன் கொஸ்டினா இருக்கும், அதை கேட்டு இந்த இன்டர்வியூ பிடிக்கலான்னு இருக்கு.
ஸோ அது அந்த மாதிரி அந்த கேள்விக்குள்ள நம்ம போகலாம். இது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக நிறைய சீரியஸாக பேசிட்டு இருக்கோம். சரி. ஒரு ஜாலியான விஷயங்களை பேசலாம். ஓகே, சிஸ்டர் இவங்ககிட்ட இருந்து ஆரம்பிப்போம். சிஸ்டர் தான் ஆரம்பிப்போம். ஸோ பாஸ்டர்கிட்ட உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன? இத்தனை வருஷம் அவங்களோட இது இருந்திருக்கீங்க, இல்லை இந்த விஷயத்த அவங்க ஒன்றும் மாத்தலை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எந்த விஷயம் ஃபர்ஸ்ட் பிடிச்சதை சொல்லுங்க, பிடிச்சதை சொல்லுங்க, அப்புறம் போல. பாஸ்ட்டை வந்து ஃபுல்லாவே எனக்கு பிடிக்கும். ஸ்பெசிஃபிக்கா ஒரு கேரக்டர் இருக்குல்ல, ஒரு இவங்க கேரக்டர் என்னன்னா யதார்த்தமான ஒரு குணம், யதார்த்தமா இருக்கு, யதார்த்தமான குணம், மனசுல எதையுமே வைக்க மாட்டாங்க, சரி, யதார்த்தமா வெளிப்படையா பேசுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு விஷயம் பிடிக்கல, ஆனா மாத்திக்கலாம், ஆனா எந்த விஷயத்த சொல்லுவீங்க? அது ஆரம்ப நாட்கள்ல பிடிக்கலன்ற விஷயங்கள் வந்து இது இல்ல, எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. அவங்களுடைய குணமே அதுதான்றது எனக்கு தெரியல ஆரம்ப நாட்கள்ல. அது ஒரு மாதிரி அப்ப வந்து எல்லாத்தையும் பேசுறாரு. நான் சொல்லுவேன், நீ ரொம்ப சிரிக்காதீங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லுவேன், இந்த ஒரு விஷயம். அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் போக போக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவருடைய சுபாவமே. எல்லாம் சிரிச்சு நல்லா மகிழ்ச்சியா இருக்கணும், எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும் அவருடைய. நீங்க ரொம்ப அமைதியான டைப்பா இருக்கறனால நான் வந்து அதிகமாவே வந்து நான் சிரிச்சது இல்ல, நான் அமைதியா இருப்பேன். இவங்க சிரிச்சுட்டே நல்லா சிரிச்சு பேசுவாங்க, சிரிச்சு மற்றவங்க கிட்ட சிரிச்சு பேசி நல்லா மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைப்பாங்க எல்லாருமே. அந்த மாதிரி எனக்கு ஆரம்ப நாட்கள்ல வந்து மேரேஜ் ஆன அந்த டைம்ல வந்து எனக்கு ஏன் ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அப்படின்னு மற்றவங்க பார்க்கும்போது ஒரு மாதிரியா நினைச்சுக்குவாங்களோன்னு அந்த மாதிரி நினைச்சிட்டு நீங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சிரிச்சுட்டே இருக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஆனா போக போக இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத நான் கத்துக்கிட்டேன். கர்த்தருக்குள்ள எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இவர் சந்தோஷம், இவரை பார்த்து நான் அதிகமா மாற பழகிட்டேன். இவரை பார்த்து நம்மளும் மகிழ்ச்சியா இருக்கணும், சிரிக்கணும். நிறைய பேர் சாட்சி சொல்றதை கேட்டிருக்கிறேன், பாஸ்ட் உங்க முகத்தை பார்த்தாலே எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குது, சந்தோஷமா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து சாட்சி சொல்லி இருக்கிறாங்க. பார்க்கும்போது எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துல நம்மளும் இது போலதானே, ஆண்டவர் இது இப்படிதானே இருக்க சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவருடைய பிள்ளைங்க வந்து சந்தோஷமா சிரித்த முகமா இருக்கணும், அப்பதான் 4 பேர் இன்னும் ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு வருவாங்க அப்படின்னு நானும் நிறைய மாறி இருக்கிறேன். நீங்க சொல்லுங்க சிஸ்டர் பத்தி சொல்லுங்க, அவங்கள்ட்ட எந்த விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம்? அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவங்க கூட நிப்பாங்க, எனக்கு சப்போர்ட்டிங்கா நிப்பாங்க. எனக்கு அதுதான் எல்லா சூழ்நிலையில எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் என் கூட நிற்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் என் கூட அவர் இருக்கிறது போல இவங்க வந்து எப்பொழுதுமே பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. சில நேரங்களில் அவங்களுக்கு எப்போவுமே எல்லா சூழ்நிலையும், சில நேரங்களில் ஊழியத்தில் பல பிரச்சனைகள், போராட்டங்கள், இந்த மாதிரி எல்லா தேவைகள் நிமித்தம், சில ஊழியத்தில் விரோதமாக செயல்படுகிற நிமித்தம் இதெல்லாம் வரும்பொழுது ரொம்ப இதாக இருக்கும். அப்போ நினைப்பேன், இப்போ நம்ம கஷ்டத்தில் இவங்கெல்லாம் நிற்பாங்களா அப்படின்னு நினைக்கும் போது, இவங்க கூட நிற்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப இது வரைக்கும் அது எனக்கு சொல்ல முடியாத ஒரு காரியம். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆமா, எந்த ஒரு விஷயம் பிடிக்கல இல்லை ஏதாவது மாத்திக்கலாம் ஆனா எதை சொல்றீங்க? அது எனக்கு ஒரே ஒரு விஷயம், அவங்க என்னன்னா ரொம்ப சில விஷயங்கள் அமைதியாயிருவாங்க. அதுதான் நான் சொல்லுவேன், எங்க என்னென்ன கண்டுபிடிக்க முடியாது. அதான் சொல்றேன், அது மாத்திரம் செய்ய வேண்டாம், எப்ப நீ ஏதாவது ரொம்ப அமைதியாக வேண்டாம் அப்படின்னு. இப்ப ஆண்டவருடைய கிருபையெல்லாம் மாத்திட்டாங்க. இல்லைன்னா அமைதியான ரொம்ப அமைதியா தான், ரொம்ப அமைதியா ரொம்ப அமைதி. நான் சொல்லுவேன், இப்படி எல்லாம் அமைதியா இருக்க கூடாது. மேரேஜ் பண்ண பிறகு இப்பப்போ நான் கொஞ்சம் நல்லா சிரிக்கவும் இப்ப சூப்பரா ஆண்டவர் அதெல்லாம் நிறைய மாற்றங்கள். ஆமா, இன்னும் நல்லா கலகலன்னு உங்களை மாதிரி பேசுறோம். நான் அதை மாத்திட்டேன், கர்த்தருடைய கிருபையினால எதுக்கு வந்துட்டாங்க. அப்ப இன்னொரு விஷயம் பாஸ்டர் இது பண்ணாங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஏன்னா எந்த டைம்ல ஹாப்பியா இருப்பாங்க? அந்த மாதிரி எந்த டைம்ல ஊழியம், கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுல அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. சரி, ஓகே ஓகே. நிறைய இதுல நல்ல ஊழியத்துல மெயினா சந்தோஷமா இருப்பாங்க. ஊழியம் பண்ணும்போது சொல்றீங்க. ஓகே. ஊழியம் பண்றது, ஆண்டவருக்கு ஊழியம் சேவை செய்யறது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி சரி சரி. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வீட்ல அப்படின்னு பர்சனலா அப்படின்னு சொன்னா அவங்களுக்குன்னு எல்லா விஷயங்களுமே எதுலையுமே துக்கம், சோர்வு அப்படின்றதெல்லாம் அவருக்கு கிடையாது. எல்லாமே எப்பயுமே அவங்க மகிழ்ச்சியா தான் இருப்பாங்க. சரி சரி சரி. சமையல் விஷயங்கள்ல கொஞ்சம் நல்லா செய்து கொடுத்தா இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்ட். அவங்க
பாஸ்டர் சமையல் பண்றதுல இல்ல அவங்க செய்ய மாட்டாங்க. ஹெல்ப் பண்றது நம்ம கொஞ்சம் வந்து கொஞ்சம் நல்லா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அதுல அவங்க கொஞ்சம் அந்த டேஸ்டே சாப்பிடுறது அப்படி சொல்லாமா? அதுக்காக அவர் வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அப்படின்றது இல்ல. சரி சரி சரி. சோ அதுல ஒரு இதுல ஒரு சந்தோஷம், அதுல கொண்டு நல்ல ஒரு நல்லா இருக்குன்னா ஒரு ஹாப்பியா இருப்பாங்க அந்த மாதிரி. ஹாப்பியா இருப்பாங்க. இவங்க எந்த விஷயத்துல இவங்க சந்தோஷப்படுவாங்கன்னா பிரதர், நான் திருமணம் முடிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன், நான் நிறைய டைம்ல வாட்ச் பண்ணிருக்கிறேன், ஆண்டவருடைய காரியங்களை குறித்து பேச ஆரம்பிச்சாலே இவங்களுக்கு ஒரு ஹாப்பி ஆயிரும். இவங்களுடைய இதே அப்படிதான். பைபிள் ரீடிங், பைபிளை குறித்து பேசினாலே அது நிறைய டைம்ல பார்த்துருக்குறேன். இப்படிலாம் ஆண்டவர் இப்படிலாம் செஞ்சிருக்கிறாரு, இவ்வளவு மகத்துவம் அப்படியே பேசும்பொழுது இவங்களுக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி. நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்கு நகை வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன், உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அப்படி இப்படின்னு நிறைய பேர். நான் வந்து இது வரைக்கும் என் நகைக்கு ஆசைப்பட்டதில்லை, அதுக்கு ஆசைப்பட்டதில்லை. ஆண்டவருடைய காரியங்களை பத்தி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. ஸோ ஊழியம் தாண்டி தனிப்பட்ட முறையில இந்த ஒன்றுலாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன சொல்றீங்க? அதுதான் என்னை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொன்னா, நான் வந்து ஊழிய நிறைய விஷயங்கள் இருப்பேன். சரி. எங்கேயாவது நம்ம ஒரு நாள் எங்கேயாவது நம்ம வெளியில போகலாம், அந்த விஷயத்துல அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க, ஹாப்பியா இருப்பாங்க. ஓகே. ஸோ அடுத்தது பார்க்கலாம் சார். உங்களுக்குள்ள யாரு அதிகமா மன்னிப்பு கேட்கறது, சாரி அதிகமா உங்களுக்குள்ள கேட்கறதுனா அப்படின்னா இருக்கா? யார் அதிகமா கேட்பீங்க? நாங்க 2 பேருமே கேட்போம் அதிகமா. ஓ அப்படியா? நான் அவர்கிட்ட கேட்பேன், அவரும் இல்ல ஒரு ஃப்ரீக்கா யாரோ ஒருத்தர் மேஜரா இருக்கும்னா அப்படிலாம் இருக்கா? மேஜரா 2 பேருமே ஈக்குவல் தான். ஈக்குவலான மன்னிப்பு கேட்கறதா? நான் இது வரைக்கும் நான் இந்த பலிபீடத்துல ஏறுறதுக்கு முன்னாடி, செய்திக்கு முன்னாடி, சரி, நான் ஏதாவது அவங்க மேல கசப்புகள் வச்சிருந்தாலும் உடனே அது நான் ஒப்புரவாயிருவேன், நான் மன்னிப்பு கேட்டுருவேன். அது ஒரு பழக்கமா வச்சிருக்கீங்க. அது எதுவா இருந்தாலும் கிளியர் பண்ணிடுவோம் நாங்க. சூப்பர். அது மாதிரி வந்து ஃபேமிலியா இங்க நீங்க வெளியே அவுட்டிங்லாம் போறது அப்படின்னா ஏதாவது பழக்கம் இருக்கா? எங்களுக்கு வந்து வெளியில டூர் அப்படின்னாலே இந்த பிரேயர் டூர் தான். தனிப்பட்ட முறையில போகணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும். அதுக்கான டைமிங் வந்து நமக்கு கிடைக்கிறது இல்ல, செட் ஆகுறது இல்ல. இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை கூட அப்படி தனியா ஃபேமிலியா வெளியே போவோம், பக்கத்துல எங்கேயாவது போவோம். ஆமா, போயிருக்கோம் பக்கத்துல ஃபேமிலியா. நாங்க ஏதோ ஒரு பக்கத்துல அப்படியே பெரிய ரிமெம்பர்ஸா இருந்த ட்ரிப் என்ன? ஆனா பெருசா நாங்க பிளான் பண்ணி நாங்க போய் 2-3 நாள்லாம் சுத்திட்டு எல்லாம் பார்த்துட்டு வரணும் அப்பெல்லாம் நாங்க பிளான் பண்ணுவோம். 7 வருஷத்துல எதுவுமே இல்லையா? பேசுவோம் இங்க போகணும் அங்க போகணும் அப்படிலாம் நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும் நம்மளுக்கு அப்படின்னு எல்லாம் பேசுவோம், பிளான் பண்ணுவோம். ஆனா போனதே கிடையாது. ஊழியத்து நிமித்தமா எங்கேயாவது பிரேயருக்கு எங்கேயாவது அழைப்பு நம்ம கூப்பிடும் போது அப்போ ஃபேமிலியா போறது வருது. அதுதான் அந்த டைம் ஃபேமிலி டூரா எங்கேயுமே நம்ம போனது இல்ல. அதிகமா போகணும்னு ஆசை இருக்கா? ஆசை இருக்கும் எங்கேயாவது வெளியில. 15 வருஷம் லைஃப் வாழ்ந்துருக்கோம். பட் இன்னும் எனக்கு இந்த ஃபேமிலி வாழ்க்கையில எனக்கு இது ஒரு விருப்பம் இருக்கு அப்படின்னா தனியா சொல்லலாம். நீங்க என்ன விருப்பம் இருக்கு, இன்னும் நிறைவேறல அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. எனக்கு அதான் நீங்க முன்னாடி கேட்ட கொஸ்டின் மாதிரி ஃபேமிலியா வந்து எங்கேயாவது ஒரு மந்த்ல ஒரு நாள்னாவது எங்கேயாவது நம்ம ஃபேமிலியா போயிட்டு வரணும். பசங்க நம்ம ஃபேமிலி மட்டும் தனியா எங்கேயாவது போயிட்டு வரணும் அப்படின்ற விருப்பம் இருக்குது. ஆனா கர்த்தர் அதுக்கான நேரங்களையும் காலங்களையும் கண்டிப்பா அது ஊழியத்தின் நிமித்தமா இல்லாம தனியா எங்கேயாவது போயிட்டு வரணும் அப்படின்னு அது ஒரு ஆசை நிறைவேற்றுங்க. நீங்க சொல்லுங்க உங்களுடைய விருப்பம். அது எனக்கு நிறைவேறல, இது வேணும் ஆசைப்படுறேன். ஆமா, இப்ப என்னுடைய விருப்பம் என்னன்னா பிரதர், இவங்களை எப்படியாவது ஃபேமிலியா வந்து அதாவது ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தேன். சரி சரி. வெளிநாடுக்கு கூட்டு போகணும், எங்கேயாவது கூட்டு போயிட்டு ஊழியத்துக்கு போயிட்டு அங்க எல்லாம் சில இந்த டைமா பார்த்துட்டு வரணும். எனக்கு ரொம்ப நாள் அது விருப்பமா இருக்குது. கர்த்தர் நிறைவேற்றணும். அது வந்து உள்நாட்டுக்காவது கூட்டு போக இவங்களை வெளிநாட்டுக்கே கூட்டு போகணும் நான் விரும்புறேன். அந்த இது உங்களுக்கு என்ன இருக்கு? இல்ல ஃபாரின் கூட்டு போகணும் ஃபேமிலியா, ஆமா மாதிரி ஒரு என்ன? ஆமா. ஓகே, சூப்பர். ரொம்ப அருமையா உங்களுடைய இன்டர்வியூ இருந்தது. பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு தனித்தனியா நீங்க சொல்லலாம், குடும்பமா நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறத நீங்க ஷேர் பண்ணலாம். நீங்க நேர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஈடன் சேனல் மூலமாக அருமையாக அந்த குடும்பத்தை குறித்து பிரதர் நிறைய கேள்வி கேட்டிருக்கிறீங்க.
நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். குடும்பம்ன்றது கர்த்தர் ஏற்படுத்தினது. ஓகே ஓகே. நீங்கள் ஒரே ஒரு வாழ்க்கை அதை சந்தோஷமாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி மன்னிச்சு ஒருவருக்கு புரிஞ்சு கொண்டு விட்டு கொடுத்து அது குடும்பமாக நீங்கள் நல்ல சந்தோஷமாக வாழணும் கர்த்தர் விரும்புகிறாரு. நீங்கள் அப்படி இருக்கணும். ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைங்க நம்மளே மன்னிக்கலை, நம்மளே விட்டு கொடுக்கலைன்னா ஆண்டவர் அறியாத ஜனங்கள்லாம் எப்படி என்ன பண்ணுவாங்க? அதனால் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் சாட்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நீங்கள் பெருசாலாம் நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னா அதை விட குடும்பத்திற்குள்ளே சந்தோஷமாக இருங்க. ஊழியம் செய்கிறவங்களா இருந்தால் குடும்பமாக ஊழியம் செய்யுங்க. ஓகே ஓகே. பிரிஞ்சு ஊழியம் செய்யாதீங்க, அது வந்து வேஸ்ட்டு. ஃபேமிலியாக நீங்கள் ஊழியம் செய்யணும், குடும்பமாக ஒற்றுமையாக ஊழியம் செய்யணும். ஃபேமிலியை பார்த்து தான் நிறைய பேர், குடும்பத்தை பார்த்தா நிறைய பேர் உள்ளே வருவாங்க. அதனால குடும்பமாக சந்தோஷமாக சாட்சியாக ஊழியம் செய்யுங்க. என்னுடைய கருத்து அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் அதே போல தான் கடவுள் வந்து அவர் தான் குடும்பத்தை ஏற்படுத்தி வச்சார், அவர் தான் வச்சிருக்கிறாரு. அப்போது அவரை பின்பற்றுகிற நம்ம முக்கியமாக கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஃபேமிலி அவர்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்க, ஊழியம் மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க, ஃபேமிலி வந்து மெயினாக முக்கியம். குடும்பம்தான் மெயின். பவுல் சொல்கிறாரு, குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபையை நடத்துவது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதனால் ஊழியம் செய்கிற குடும்பம் முக்கியமாக ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். சமாதானமாக இருக்கணும், ஒருவருக்கொருவர் நான் அப்படின்ற ஒரு இதிலேருந்து இல்லாமல் விட்டு கொடுத்து இறங்கி ஒருவருக்கொருவர் நேசித்து அன்பு கூர்ந்து ஆண்டவருடைய பிரமாணங்களின்படி இருக்கும்போது தான் ஆண்டவருடைய நாமம் தேசம் முழுவதும் மகிமைப்படும். ரொம்ப நன்றி பிரதர், நன்றி. உங்கள் நேரத்தை ஒதுக்கி தேங்க்யூ.